வணக்கம். உங்கள் அனைவரும் தாட்ஸ் ஆன் புக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் ஆனந்தவே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கு வந்து திறந்திரு சீசன். இந்த பேரை கேட்டோன்னா ஏதோ மாயாஜாலம் மந்திர புக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதுவும் ஒரு வகையில் ஒரு உண்மை தான். இந்த புக்கை பற்றின எண்ணங்கள், இந்த புக்கில் என்னென்னலாம் சொல்லுது, இந்த புக்கோட ரிவ்யூ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். திறந்திரு சீசன் இந்த புக்கை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த புக்கோட ஆசிரியர் வந்து முகில். இதை சிக்ஸ்த் சென்ஸ் பப்ளிகேஷன் இது வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இது மொத்தம் வந்து 41 சாப்டர்ஸாக இருக்குது. இதில் ஒரு சில சாப்டர்ஸ் நம்ம பார்ப்போம். எதெல்லாம் வந்து வியப்புக்கூடியது, இன்னும் இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்மளே படித்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டாக வந்துட்டு இந்தியாவிலேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் ஆச்சரியம் அதிசயங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த பீகாக் த்ரோன் மயிலாசனம் அப்படின்றத பற்றி நம்ம நிறையாவே கேள்விப்பட்டிருப்போம். முகலாயர காலத்து இது மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்துச்சு அப்படின்றத கேள்வி. ஆனால் அது தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்றது இதை படித்து தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. வாங்க அதை உங்களுக்கும் சொல்கிறேன். மயிலாசனம் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் செஞ்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகான். நமக்கு ஷாஜகான் வந்து ஞாபகம் வர்றது வந்துட்டு தாஜ்மஹால் மட்டும்தான். ஆனால் ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் மட்டுமே கட்டலை. அதை விட விலை மதிப்பு வாய்ந்த ஒரு இன்னொரு ஆசனமும் கட்டியிருக்காரு. அதுதான் வந்து பீகாக் த்ரோன். இதெல்லாம் வந்துட்டு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாலே வந்துட்டு இந்த ஒரு ஆசனம் அவர் வேணும் அப்படின்றத கட்டியிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதை பற்றின தகவல் தெரிஞ்சாலே உங்களுக்கு இன்னமும் ஆச்சரியமாக கூட இருக்கலாம். அப்படி என்னன்னு தானே கேட்குறீங்க. இந்த மொத்த மயிலாசனமும் வந்துட்டு 1150 கிலோ தங்கத்தால் வடிவமைப்பு. கிட்டத்தட்ட வந்துட்டு 1 டன்னுக்கும் மேலே வந்துட்டு இந்த ஆசனத்தை செய்கிறதுக்காக வந்துட்டு தங்கத்தை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இதில் கற்கள் மட்டுமே வந்துட்டு 230 கிலோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கற்கள் அப்படின்னும் போது கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இதில் வைரம், வைதூரியம், மாணிக்கம், பவளம் இந்த மாதிரி எக்கச்சக்க கற்களை இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த ஆசனத்தையே வந்து சிறப்பு மிக்கதாக ஆகுது. ஏன் இது இன்னும் சிறப்பு மிக்கதாக ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து அந்த காலகட்டத்தில் தாஜ்மஹாலாக கட்ட செலவானதை விட இந்த ஒரு ஆசனம் செய்கிறதுக்கான செலவு வந்துட்டு மிக மிக அதிகம். இந்த மயிலாசனத்தை பற்றின எந்த ஒரு தகவலோ எந்த ஒரு புகைப்படமோ நம்மக்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து தகவலாக மட்டும்தான் இருக்குது. இப்படி ஒரு ஆசனம் இருந்துச்சு, அப்படி கண்டிப்பாக இருந்தது அப்படின்னு ட்ராவலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு வழிபோக்கர்கள் வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட படம் எப்படி இருக்கும், இது எந்த மாதிரி இருந்தது, எத்தனை தூண்களால் அமைஞ்சது எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் பிற்காலத்தில் வந்துட்டு அப்படின்னும் போது அவுரங்கசீப் காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு முகலாய மன்னர் வீழ்ச்சி அடையும் போது வந்துட்டு இதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு நிறைய இடமா சிதைஞ்சு போய் அது ஒரு சில கற்கள் மட்டும்தான் கடைசியில் மிஞ்சினது. அதில் நமக்கு முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா கோஹினூர் வைரம். அந்த வைரம் வந்துட்டு எங்கே இருக்குன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இன்னமும் அது வந்துட்டு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னமும் அதுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதை வாங்குறதுக்கு போராடுவோம். இதுக்கடுத்தும் வந்துட்டு இந்தியாவை சம்மந்தமான இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை தான் பார்ப்போம். வாங்க அதையும் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் வந்துட்டு வேணப்போய புதையல். என்ன கேட்டோன்னு என்னமோ வாயில நுழையாத பேருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னா வந்துட்டு இது நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்படல, இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியாவுக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன சம்மந்தம்னு இருக்குது. அதை நான் சொல்ல உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இந்தோனேஷியாவில் மத்திய ஜாவா பகுதியில் வந்துட்டு ஒரு நிலத்தை வந்து தோண்டும் போது ஒரு பீங்கான் பாத்திரம் கிடைக்கிது. அது எல்லாத்துலேயும் கிடைக்கிறதானே அப்படின்னாலாம் இல்லை, அந்த பீங்கான் பாத்திரம் தான் அதிசயமே. அந்த பீங்கான் பாத்திரம் மொத்தம் வந்து 17 கிலோ இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 15 கிலோ வந்து வெறும் தங்கத்தாலான பொருட்கள் தான் இருந்துச்சு. தங்கத்தாலான பொருட்கள், ஆமாம், அவ்வளவும் தங்கத்தான. அந்த தங்கத்தாலான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தங்க பாத்திரம், தங்க காசுகள், தங்க ஜாடிகள், தங்க கோப்பைகள், தங்க கத்தி, இன்னும் இதே மாதிரி எக்கச்சக்கம் வந்துட்டு அந்த இதுலேயே இருந்தது. இதில் இன்னும் சுவாரஸ்யமான இந்தியாவுக்கு சம்மந்தமான பொருட்களும் அதில் இருந்தது. அந்த தங்க பாத்திரம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தங்க பாத்திரத்தில் ராமாயணத்தோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது ராமாயணத்தில் இருக்கிற ஒரு சில நிகழ்வுகள் வந்து அதில் பதியப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. ராமன் மான வேட்டையாடுற மாதிரியும், ராவணன் சீதையை கவர்ந்து செல்கிற மாதிரியும், அனுமன் ராமனுக்கு உதவுன மாதிரியும் இந்த மாதிரி எக்கச்சக்கம் வந்துட்டு அந்த பாத்திரத்தில் பதிக்கப்பட்டிருக்கு. இதோட காலகட்டம் பார்க்க போனால் கிபி 9ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த பாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கார்பரேட் ஐடிக்கால கண்டுபிடிக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தோனேஷியா வரைக்கும் வந்துட்டு இந்த ராமாயண கதை வந்துட்டு பறந்து விரிஞ்சு கிடந்திருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எப்படி இந்த பீங்காஞ்சாடி வந்து மண்ணுக்குள்ளே வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி தகவல் வருது அப்படின்னா இந்த பீங்காஞ்சாடையை இந்த நாட்டை வந்து படையெடுக்கிறதுக்காக எதிரிகள் வரும்போது இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பீங்காஞ்சாடியில் வச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அகழ்வாராய்ச்சியில் தெரிய வருது. ஆனால் உண்மை என்னன்றது யாருக்கும் தெரில. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதைக்கும் போகலாம். அந்த கதையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் மூட்டமாக தான் இருக்கும். நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச மாதிரி புத்தர் படிக்கும்போது எல்லாருமே வந்து ஆண் சீடர்களை பற்றி, ஆண் துறவிகளை பற்றி தான் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாரா அப்படின்ற ஒரு பெண் துறவியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அவங்க சிறப்பானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு போதிசத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற மிகவும் உயர்ந்த புத்தருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து போதிசத்துக்கள். அவங்களோட கண்ணீர்லேருந்து உருவானவங்க தான் தாரா.
ஏன் ஏன் அவங்க கண்ணீர் சிந்துறாங்க அப்படின்னு பார்த்தா உலக மக்களோட துயரை பார்த்து நம்மளால் வந்துட்டு எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு கண்ணீர் விளைவிக்கும் போது அதில் உருவானவங்க தாரா. ஏன் தாரா சிறப்புப்படுறாங்க அப்படின்னா அந்த உலக மக்களோட துன்பத்தை போக்குறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க தாரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தகவல் தெரிய வருது. இந்த சிலை கண்டெடுக்கப்பட்டது எங்கேன்னு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க இலங்கையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆமாம், இலங்கை முழுக்க முழுக்க வந்து ஒரு புத்த மத நாடாக இருந்தது நமக்கு எல்லோருக்குமே ஒரு சிலவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே எப்படி போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோன்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் பொடிச்சு வச்சாங்க, ஏன் மறைச்சி வச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட படையெடுப்புகளால் இந்த சிலை வந்து அங்கே ஒளிச்சு வச்சப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஏன் இந்த சிலை வந்து மிகவும் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இது வெங்கலத்தானால் தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு முழு பெண் துறவியோட சிலை. இந்த சிலை உலகத்துக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா 1813 பிரிட்டிஷ் கவர்னரா ராபர்ட் ப்ரௌன் அப்படின்றவர் வந்துட்டு இலங்கையில் பதவியேற்றார். அவருக்கு இந்த சிலையை பற்றி தெரிஞ்சு அதை வந்துட்டு பகிரங்கமாக அவர் அதை கவர்ந்து வச்சுக்கிறார். 1822 வரைக்கும் அவர் கைவசம் இருந்தது இலங்கையில். அதுக்கப்புறமா அது நாடு கடத்தப்பட்டு ராபர்ட் ப்ரௌனோட வீட்டில் அலங்கரிச்சது. அங்கேயும் வந்து சில காலம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவரோட மனைவிக்கு பிடிக்காமல் போனனால வந்துட்டு பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதோட அருமை தெரியாமல் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் ரொம்ப ரொம்ப காலமாக அதை வந்துட்டு ஓரமாக கிடப்பில் போடப்படும். ஆனால் இப்போது அதுதான் வந்து ஆசிய பிரிவில் உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுவாக இன்னமும் இருக்குது. அதோட ஃபோட்டோ தான் வந்துட்டு இந்த புத்தகத்தோட அட்டைப்படத்துலேயுமே இருக்குது. நீங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும் அது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு. இன்னமும் இலங்கை வந்து அந்த சிலைக்காக போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாதிரியை தான் இப்போ வந்து இலங்கை அருங்காட்சியகத்தில், யாழ்ப்பாண அருங்காட்சியகத்தில் இன்னமும் அதை நம்ம பார்க்க முடியும். அதோட மாதிரியை மட்டும்தான். பெண் புத்தருக்கே நீங்கள் ஆச்சரியப்பட்டிருந்துருக்கலாம். ஆனால் உலகத்திலே இன்னும் மிகப்பெரிய புத்தர் சிலை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன போனால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 10 டன் எடை கொண்ட 10 அடி உயரம் கொண்ட ஒரு புத்தர் சிலை இருக்குது. தாய்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒரு மாட்டு கொட்டைக்குள்ள பல வருடங்களாக கடந்ததை ஒரு எதர்ச்சியாக நம்ம அந்த கொட்டையை க்ளீன் பண்ணும்போது பார்க்குறது தான் வந்துட்டு அந்த ஒரு புத்தர் சிலை. இவ்வளோ பெரிய சிலை எப்படி ஒழிச்சு வச்சுருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தானே கேட்குறீங்க? ஆமாம், அப்படி தான் அது கடந்திருந்தது. அதை வந்துட்டு இங்கேருந்து அங்கே மாற்றும் போது கீழே விழும்போது தான் அது தெரிஞ்சிருக்கு. என்னமோ ஒரு மண்ணுக்குள்ளே ஏதோ ஒன்று உள்ளே கிடக்குதே அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது தான் பார்த்தோம்னா அது ஒரு புத்தர் சிலை. அதில் என்ன ஆச்சரியம் தானே கேட்குறீங்க? அது முழுக்கவே தங்கத்தால் செய்யப்படுது. ஆமாம், கிட்டத்தட்ட வந்துட்டு அதோட எடை வந்துட்டு 5.5 டன் இருந்தது. ஆமாம், முழுக்கவே தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கண்மூடிய ஒரு புத்தர் சிலை. இது எப்போ செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்ற காலம் போனோம்னா 13ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஆனால் உறுதிப்பட்ட தகவல் எதுவுமே இல்லை. இந்த புத்தருக்காக ஒரு கோயிலும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. இது எப்போ அப்படின்னா 1782 இந்த புத்தருக்காகவே ஒரு கோயில் இருந்ததாகவும் அந்த கோயில் நாளடைவில் வந்து சிதலம் அடைஞ்சு இந்த புத்தரை வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு மாட்டுக்கொட்டையில் தூக்கி போட்டு வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல். ஆனால் அந்த புத்தர் அந்த அடுத்து வந்த காலகட்டத்தில் வந்து 1935 இந்த சிலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஒரு சிலை இருந்திருக்கு அப்படின்னா இதுக்கான கோயிலும் பக்கத்திலே இருக்கும்னு கண்டுபிடிச்சி இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு 1950 வாக்கில் வந்துட்டு இந்த புத்தருக்காகவே ஒரு மிகப்பெரிய கோயிலும் கட்டியிருக்கு. இன்ன வரைக்கும் அந்த கோயில் வந்துட்டு ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்குது. இப்போவும் நம்மளால் அந்த புத்தர் சிலையை அங்கே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2010 வந்துட்டு திரும்பவும் இந்த புத்தருக்காக மிகப்பெரிய கோயிலாக வந்துட்டு புதுப்பிச்சு கட்டப்பட்டது. இந்த புத்தர் சிலையோட சிறப்பு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புத்தர் சிலை மொத்தமும் உடம்பு முழுக்க 40% தங்கத்தால் ஆனப்பட்டது. இந்த புத்தர் சிலையோட முகம் மட்டுமே 85% தங்கத்தால் ஆனது. இந்த புத்தர் சிலையோட தலை மட்டும் 90% முழுக்க தங்கத்தால் செய்யப்படும். இது மிக ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், இதை படிக்கும்போது நானும் ஆச்சரியப்பட்டு தான் போனேன். புத்த மதம் எவ்வளோ தூரம் தலை தோங்கி இருக்கும் அப்படின்றது நம்மளால் உணர முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரீடத்தை பற்றின கதை. ஆமாம், ஒரு கிரீடம் தான். எத்தியோப்பியாவே மாற்றின ஒரு கிரீடம் தான் அது. அந்த கிரீடம் அப்படி மாற்றிச்சு அப்படின்னா இன்னமும் அந்த கிரீடத்தை வாங்குறதுக்காக இன்னமும் வந்துட்டு எத்தியோப்பியா வேற யாரும் டைமில் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட தான் போராடிட்டு இருக்காங்க. ஆமாம், இதில் இருக்க முக்கால்வாசி காலனித்துவ நாடுகள் எல்லாமே வந்து பிரிட்டிஷால் ஆளப்பட்டது. அவங்களோட எல்லா செல்வத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இன்னமும் அதுக்காக எல்லாரும் போராடி தான் இருக்காங்க. அதை பற்றின இன்னொரு தகவல் தான் இது எத்தியோப்பியா. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு சின்ன ஒரு நாடு தான் வந்து எத்தியோப்பியா. அங்கே நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், அங்கே எக்கச்சக்க தங்கச்சுரங்கம் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதிலிருந்து வந்தது தான் வந்து ஒரு தங்க கிரீடத்தை 1700களில் செய்யப்பட்டு அடுத்து வழியாக வந்த ஒரு வம்சாவளி மன்னர்களால் இது வந்துட்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 1855 இரண்டாம் தியோடர் ஆட்சியில் வந்துட்டு இந்த கிரீடம் அவருக்கு அணிவிக்கப்பட்டது. அவரோட காலகட்டத்தில் வந்து உள்ளுக்குள்ள கிளர்ச்சி, சுற்றி இருக்க நாடுகளால் கிளர்ச்சி அப்படின்னு வந்துட்டு பெரிய லெவலில் வரும்போது அவர் வந்து பிரிட்டிஷர்ஸோட உதவியை நாடுறாரு. போய் பிரிட்டிஷர்ஸ் உதவியை நாட வேணும்னு ஆமாம், நீங்கள் கேட்குறது உண்மைதான். ஏன் அப்படின்னா 1800கள் 1700களெல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸோட ராஜ்யம் வந்து உலகம் முழுக்க வந்து எல்லா காலனித்துவம் ஆக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட
செயல்பட்டு இருந்தாங்க. அவங்களோட உதவியை நம்ம இந்த போரில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு பெரிய தப்பாயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த பிரிட்டிஷர்ஸ் அவங்களுக்கு உதவிட்டு அதுக்கப்புறம் அவங்க நாடே அபகரிச்சுக்கிட்டாங்க. அவங்க கொண்டு போன செல்வங்கள் மட்டுமே மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அதுக்கான எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். 15 யானைகள் மேலேயும் 200 கோவேரி கழுதைகள் மேலேயும் வந்துட்டு அவ்வளோ பொருட்களை இங்கேருந்து இங்கிலாந்து கடத்திட்டு போயிருந்துருக்காங்க. நம்ம நாகரிகம்லாம் எங்கே தோண்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மெசபடோமியா, சுமேரியா இந்த மாதிரி இடத்துல நம்ம நாகரிகங்கள்லாம் தோண்டியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தோன்றிருக்கலாம் அப்படின்னு ஆனால் இப்போது நான் சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு இன்னமும் உங்கள் ஆச்சரியப்படுத்தலாம். ஏன்னா வரலாற்றை திரும்ப எழுதக்கூடிய அளவுக்கான ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இது. அதோட ஒரு சின்ன குறிப்பை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். பல்கேரியாவில் வர்னான்ற இடத்துல ஒரு சின்ன விவசாய நிலத்தை தோண்டும் போது என்னடா ஏதோ கிடைக்குதே அப்படின்னு சொல்லி சத்தம் வருதே அப்படின்னு தோண்டும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கல்லறை இருந்திருக்கு. அந்த சின்ன கல்லறையை தோண்டும் போது பார்த்தா உள்ள தங்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சு மொத்தம் அங்கே 43 கல்லறைகள் வந்துட்டு இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன அந்த 43 கல்லறைகள் சிறப்புன்னு தானே கேட்குறேன். ஒவ்வொரு கல்லறையும் வந்துட்டு மண்பாண்டங்கள் கிடச்சிருக்குது. ஒவ்வொரு கல்லறையும் வந்துட்டு செப்பு, தங்கம், வெள்ளி இந்த மாதிரி வந்துட்டு அரிய பொருட்கள் அதில் கடந்துருக்குது. பெண்களை வந்துட்டு நம்மளோட குழந்தைகளோட வயிற்றில் இருக்க மாதிரியும் ஆண்களை வந்துட்டு மல்லாக்கப்படுத்தும் புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. கீழடியிலே வந்துட்டு பானைக்குள்ளே வந்துட்டு மனிதர்கள் வந்து குழந்தைய உருவான போது எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான் போச்ச மாதிரி நமக்கும் தகவல் இதே தான் வந்து பல்கேரியாலாம் கிடச்சிருக்கு. எப்படி ஒரு முரண்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே அங்கே எவ்வளோ ஒரு வித்தியாசம் இல்லாமல் இங்கேயே அங்கே அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் என்ன ஆச்சரியம் தானே கேட்குறீங்க. அந்த நகையோட வயதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கிபி 5500 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கிபி 8500 வருடங்களுக்கு முற்பட்டது. இப்போ காலகட்டத்திலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா 8500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்க நகைகளை தத்ரூபமாக செஞ்சு அணியக்கூடிய அளவுக்கான ஒரு சிவிலைசேஷன் உலகத்தில் இருந்திருக்கு. ஆமாங்க, அது பல்கேரியாவில் இருந்திருக்கு. மொத்தம் 43 சொன்னேன் இல்லை, 42 வந்துட்டு மக்களோடதும் 43வது வந்துட்டு ஒரு தலைவனோடதும். ஆமாம், அந்த தலைவனை சுற்றி அகழ்வாராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்கே 30 ஆண்டுகள் ஆச்சு. 1972 2010 தான் இந்த அகழ்வாராய்ச்சி முடித்தாங்க. கிட்டத்தட்ட 293 உடல்கள் வந்துட்டு புதைக்கப்பட்டதாக கண்டுபிடிச்சோம். அவ்வளோ உடல்கள் இருந்தும் தங்கம், வைரம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செம்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுது. ஆமாங்க, வரலாற்றை திரும்ப எழுதக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து நம்ம கார்பனேட்டிங்கால இன்னும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னமும் இதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மேபி இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் வந்துட்டு யூரோப்பிய கண்டமே வந்துட்டு இன்னமும் முன்னாடி கூட எழுதப்படலாம். கிட்டத்தட்ட வந்துட்டு 7000-8000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பழமையான நாகரிகம் இருந்துச்சு அப்படின்றதையுமே வந்து நம்மளால் அதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். என்ன அவ்வளோதான் முடிச்சுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இது மொத்தம் வந்துட்டு இந்த புத்தகத்தில் 41 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் நான் சொன்னது மிக மிக சுருக்கமான ஒன்று. இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய நிறையா விஷயங்கள் இருக்குது. கூழாங்கல் ஆப்பிரிக்க கண்டத்தையே மாற்றுச்சு. இன்னும் இதே மாதிரி எக்கச்சக்க சுவாரஸ்யமான தகவல் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கை படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் வந்துட்டு வியக்கப்படுவீங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யம் வேணும் அப்படின்னா இதே ஆசிரியர் வந்துட்டு வெளிச்சத்தின் நிறம் கருப்பு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. 1 இல்லை 2 பார்ட் எழுதியிருக்காரு. அதை படித்தீங்க அப்படின்னா இன்னும் அமானுஷ்யமான விஷயங்கள் வந்துட்டு வரலாற்றில் பதியப்படுறது எப்படிலாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நான் படித்தது வந்துட்டு வெளிச்சத்தின் நிறம் கருப்பு 1, 2 இந்த திறந்துருச்சு. இதெல்லாம் படிக்கும்போது மிக மிக ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு நிறையா விஷயங்கள் இன்னும் பல காலத்தில் இன்னமும் கட்டுக்கதையாக சொல்லப்பட்டதை மக்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு இதாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கலாம் அப்படின்றதே நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் பகிருங்க. கண்டிப்பாக வந்துட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திக்கங்க. அடுத்து நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் அனைவரும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய், பார்க்கலாம்.